நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். ஆனா இந்த வியாழன் கிரகத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அது கிட்ட இருக்கக்கூடிய நிலவுகள்ல ஒண்ணுதான் கேனிமெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நிலவு. இந்த நிலவு ஒரு முக்கியமான ஒரு நிலவு நம்ம ஜூபிட்டர் கிட்ட இருக்கிறதுலே. அப்படி இதுல என்னப்பா ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா சொல்றேன், நல்லா கேளுங்க. இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவு தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல முதல் கிரகமா இருக்கக்கூடிய புதன் கிரகம் அப்படிங்கிற மெர்க்குரி பிளானட்டை விட பெருசு. அண்ட் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் மூணும் இந்த கேனிமேடு தான். அதுவும் நம்ம வியாழன் கிரகத்துக்கே இருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கேனிமேடு அப்படிங்கிற இந்த நிலவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதை முதல்ல வந்துங்க, ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். வியாழன் கிரகம் ஜூபிட்டர் கிரகத்தை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆய்வுகள் பண்ணது மூலமாக 80க்கும் அதிகமான நிலவுகள் வியாழனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வியாழன் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய நிலவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610ஆம் ஆண்டு கலீலியோ தான் முதல்ல இந்த வியாழன் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய 4 நிலவுகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை தொடர்ந்து தான் மற்ற நிலவுகள் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த முதல்ல கலீலியோ கண்டுபிடிச்ச இந்த 4 நிலவுகளுக்கு கலீலியன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ இதுல கலீலியோ கண்டுபிடிச்ச அந்த வியாழன் கிரகத்தோட 4 நிலவுகள்ல அவர் முதல்ல கண்டுபிடிச்ச நிலவு எதுன்னு கேட்டா மிகப்பெரிய நிலவா கன்சிடர் பண்ணப்படுற அந்த கேனிமெட் அப்படி சொல்லப்படுற அந்த நிலவை தான் கண்டுபிடிக்கிறாரு. பெருசா இருக்கிறதுனாலயே என்னமோ முதல்ல அந்த நிலவே அவருடைய கண்களுக்கு பட்டிருக்கு. சோ அந்த நிலவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் யூரோப்பா, ஐயோ, கலிஸ்டோ அப்படின்னு சொல்லப்படுற மற்ற 3 நிலவுகளையும் கலீலியோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. பொதுவாகவே கலீலியோ கண்டுபிடிக்கக்கூடிய நிலவுகள் எல்லாத்துக்குமே நம்பர்ஸ்ல தான் 1 2 3 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ்ல தான் பேர் அப்படிங்கிறது வைப்பாரு. அந்த வகையில இந்த ஜூபிட்டரோடைய மிகப்பெரிய நிலவான இந்த கேனிமெடுக்கு ஆரம்பத்தில் அவர் நம்பர்ல தான் பேர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஆராய்ச்சிகள் இந்த வியாழன் கிரகத்தை பண்ணதுக்கு அப்புறம் இதை சுத்தி ஏகப்பட்ட நிலவுகள் வள வருது அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்பர்ஸ்ல பேர் வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கேனிமெட் அப்படிங்கிற கிரேக்க கடவுள்களுடைய ஒரு கடவுளுடைய பேரை வந்து வைக்கிறாங்க. ஒரு கிரேக்க மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பேரை இந்த நிலவுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ கிரேக்க மித்தாலஜி படி இந்த கேனிமெட் அப்படிங்கிற அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுடைய மகன் தான் அவரு. ஸோ அந்த ஒரு கதையில அவர் வந்து அரசனுடைய மகனா இருக்கக்கூடியவர் தான். ஆனா அழகான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கிரேக்க மித்தாலஜி படி. ஸோ இந்த நிலவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே இந்த நிலவுக்கு அந்த கிரேக்க மித்தாலஜி படி அந்த அரசருடைய மகனான கேனிமெட் அப்படிங்கிற அவருடைய பேரை இந்த நிலவுக்கு வந்து வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த கேனிமெட் அப்படிங்கிற இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு நிலவு, பிரம்மாண்டமான ஒரு நிலவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஆரம்பத்துல இருந்து. ஸோ இது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய நிலவு, அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகமான மெர்க்குரி அந்த புதன் கிரகத்தை விட இந்த கேனிமெட் அப்படிங்கிற இந்த நிலவு ரொம்பவே பெருசு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நிலவோடைய அந்த விட்டம் டயாமீட்டர் அப்படிங்கிறது 3475 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது. அதுவே நம்ம சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகமான அந்த புதன் கிரகம் மெர்க்குரி பிளானட்டோடைய டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 4879 டயாமீட்டர் விட்டம் கொண்டது தான். ஆனா இந்த கேனிமெட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வியாழன் கிரகத்தோட மிக பிரம்மாண்டமான நிலவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிலவோடைய அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 5265 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் இந்த கேனிமெட் அப்படிங்கிற இந்த நிலவு. நம்ம புதன் கிரகத்தை விட பெரிய ஒரு நிலவு தான். இந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் இந்த கேனிமெட் நிலவை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த நிலவு அப்படிங்கிறது நம்ம வியாழன் கிரகத்தை சுத்தி வர்றதுக்கு பதிலாக சூரியனை சுத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு குறுங்கோளாவோ இல்லாட்டி ஒரு கிரகமாவோ நாங்க அறிவிச்சிருப்போம். அதுக்கு காரணம் இப்போ வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்தோடைய பருப்பொருட்கள், அதாவது மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்கள்ல இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவு 9வது பொருளா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இது மட்டும் சூரியனை சுத்தி வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க இதை ஒரு குறுங்கோளாவோ இல்லாட்டி ஒரு கிரகமாவோ நாங்க அறிவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. இந்த நிலவு நம்ம வியாழன் கிரகத்தோடைய 3வது நிலவா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கேனிமெட் நிலவு அந்த வியாழன் கிரகத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வர்றதுக்கு 7
நாட்கள் எடுத்துக்குது பூமியோட நாட்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க. ஆனா இது மூணாவதா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற 2 நிலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூரோப்பா அண்ட் ஐயோ இந்த 2 நிலவுகள் இருக்கு. இதுல யூரோப்பா நிலவு அப்படிங்கிறது இந்த வியாழன் கிரகத்தை ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு, கேனிமெட் நிலவு வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய அந்த 7 நாட்கள்ல இந்த யூரோப்பா நிலவு 2 தடவை இந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வந்துருமா. இதுக்கப்புறமா ஜூபிட்டருடைய ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூன் அப்படிங்கிறது கேனிமெட் அப்படிங்கிற நிலவு ஜூபிட்டரை 7 நாள்ல சுத்தி வர்றதுக்குள்ள இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு 4 தடவை இந்த ஜூபிட்டர் சுத்தி வந்துருமா. அந்த அளவுக்கு இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவு அந்த வியாழன் கிரகத்தை 7 நாட்கள் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது 7 நாட்கள் அந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வந்தாலும் தன்னைத்தானே இந்த நிலவு சுத்துதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது அந்த நிலவு அப்படிங்கிறது அந்த வியாழன் கிரகத்தோட டைடலா லாக் ஆயிருக்கு. நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது எப்படி பூமியோட வந்து டைடலா லாக் ஆயிருக்கோ அதே மாதிரி நம்ம வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை காரணமா இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவு அந்த வியாழன் கிரகத்தோட டைடலா லாக் ஆயிருக்கு. எப்பவுமே அதோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் அந்த வியாழன் கிரகத்தை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம். 1906ல நாசாவுடைய கலீலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவுல ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காந்த விசை அப்படிங்கிறது இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பூமியில இருக்கிறதுனால தான் நம்ம பூமியை தாக்க வரக்கூடிய அந்த சூரிய புயல்ல இருந்து நம்ம பூமியை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது காப்பாத்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இது ஒரு கிரகத்துக்கு இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஒரு நிலவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாசாவுடைய கலீலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா 1906ல ஜூபிட்டர் சுத்தி வள வரக்கூடிய இந்த கேனிமெட் அப்படிங்கிற இந்த நிலவுக்கும் அந்த காந்த விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூமி உட்பட மற்ற கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காந்த விசை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு நிலவுக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த கேனிமெட் அப்படிங்கிற இந்த ஒரு நிலவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. என்னதான் இந்த நிலவு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நிலவாகவும் காந்த விசை அப்படின்னு சொல்லப்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் இருந்தாலும் கூட ஜூபிட்டர் கிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜூபிட்டருடைய அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறதும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதன் காரணமாக தான் இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவை அந்த வியாழன் கிரகத்தோட அதிகப்படியான ஈர்ப்பு விசை காரணமா டைடலா வந்து லாக் ஆயிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நிலவை பத்தி சில ரிசர்ச்கள் நம்மளோட சயின்டிஸ்ட்கள் பண்ணாங்க. அதுல குறிப்பா இந்த நிலவுல தண்ணீர் இருக்கா, இந்த நிலவுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஆய்வுகள்லாம் பண்ணாங்க. அந்த வகையில இந்த நிலவுடைய மேல் பரப்பு முழுக்க முழுக்க ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்றாங்க. அதுவும் ரொம்ப அடர்த்தியான ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து நினைக்கிறாங்க. அண்ட் நம்ம யூரோப்பா நிலவு மாதிரி இந்த நிலவு அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரகாசமா வெண்மையால இருக்காது. இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது அது சுத்தி கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐஸ் அப்படிங்கிறது நிறைய வித்தியாசமான மினரல்ஸ் அதுக்கப்புறம் பொருட்களால இந்த நிலவுடைய அந்த ஐஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் பள்ளங்கள் மேடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நிலவுடைய மேல் பரப்புல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பள்ளங்கள் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் கெஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வியாழன் கிரகத்துக்கு பொதுவாகவே ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். சுத்தி போய்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விண்கற்கள் எல்லாம் இழுத்து பிடிச்சி தனக்குள்ள வாங்கிட்டு இருக்காப்ல நம்ம வியாழன் கிரகம். நம்ம பூமியை கூட நம்ம வியாழன் கிரகம் வந்து அப்பப்போ காப்பாத்திட்டு இருக்காப்ல. அந்த விண்கற்கள் ஏதாச்சும் நம்ம பூமியை தாக்க வந்துச்சுன்னா அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி வியாழன் கிரகம் வந்து அந்த விண்கற்களை தனக்குள்ள ஈர்த்து பூமியை வந்து காப்பாத்திருக்காப்ல நிறைய டைம். அதே மாதிரி வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படக்கூடிய அந்த விண்கற்களை வியாழன் கிரகம் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேனிமெட் அப்படிங்கிற அந்த நிலவுக்கும் அனுப்பி வச்சுட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால சில பள்ளங்கள் அந்த விண்கற்களால் வந்து தாக்கப்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் அந்த நிலவில் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் வந்து கெஸ் செய்யப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை அந்த கலீலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற நாசாவுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா நிறைய போட்டோஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற போட்டோ கூட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா எடுக்கப்பட்ட அந்த ஒரு இமேஜ் தான். இந்த இமேஜ்ல நல்லா தெரியும் நிறைய மேடுகள் பள்ளங்கள் அதுக்கப்புறம் நிறைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கலீலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா ஜூம் பண்ணி எடுக்கப்பட்ட இமேஜ்களையும் தாண்டி இந்த நிலவோடைய அந்த பகல் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தையும் எடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கேனிமெட் அப்படிங்கிற நிலவு. இந்த ரீசனால தான் கிரேக்க மித்தாலஜி படி கேனிமெட் அப்படிங்கிற ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கடவுளோடைய பேரை இந்த கேனிமெட் அப்படிங்கிற அந்த நிலவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த நிலவுக்கு எதுக்கு அந்த கேனிமெட் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது. என்னதான் இந்த நிலவோடைய அந்த மேல் பரப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐஸால கவர் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதோடைய அந்த மைய பகுதி கோர் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அயன் கோர் தான் இந்த நிலவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே இந்த நிலவோடைய அந்த கோர் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டிவா இருக்கிறதே தாண்டி நம்ம பூமியில கடல் அப்படிங்கிறது இருக்கு. ஹேபிட்டபிள் சோன்ல இருக்கிறதுனால தான் அந்த கடல் நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ஆனா இந்த நிலவு முழுக்க முழுக்க ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த நிலவுக்கு போதுமான
போதுமான அளவு சூரியனோட வெளிச்சம் கிடைக்காதனாலையும் அந்த ஹேபிடேட் ஜோன்லேயே இந்த நிலவு இல்லாததுனால இந்த நிலவோடைய அந்த கோர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு. நம்ம பூமியோட அயன் கோர் மாதிரி இருக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக அந்த நிலவோடைய அந்த மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ஐஸை தாண்டி கீழே போக போக தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் வடிவத்தில் அந்த நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது சும்மா கெஸ் தான் செய்யப்படுது, இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல இந்த நிலவுல தண்ணீர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நிலவு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு நிலவாகவும் அதோடைய மைய பகுதியான அந்த கோர் அப்படிங்கிறது அயன் கோராகவும் ஆக்டிவா இருக்கிற பட்சத்தில் அந்த வெப்பத்தின் காரணமா சுமார் 800 கிலோமீட்டர் ஆழம் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓஷன் அப்படிங்கிறது அதோடைய ஐஸ் கீழே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்ட்கள் வந்து ரொம்பவே நம்புறாங்க. இது உறுதிப்படுத்தப்படலாட்டியும் சயின்டிஸ்ட்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு, அவங்க நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேனிமேட் அப்படிங்கிறது நிலவோடைய அந்த நிலப்பரப்புல ஐஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் சில எரிமலைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குன்னு அந்த எரிமலைகள் எல்லாமே நெருப்பை கக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. முழுக்க முழுக்க ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலவா இருக்கிறதுனால அது வெளியிடக்கூடிய அந்த எரிமலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஐஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா ஐஸ் எரிமலைகள் இந்த கேனிமேட் அப்படிங்கிற இந்த நிலவுல இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இந்த நிலவோடைய அந்த மேல் பரப்போடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -171 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஆரம்பிச்சு -295 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மேல் பரப்புல போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கூலிங்கா இருக்கக்கூடிய ஒரு நிலவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவு என்னதான் நம்ம மெர்க்குரி பிளானட்டை விட பெருசா இருந்தாலும் அதிக விட்டம் கொண்டதா இருந்தாலும் கூட மெர்க்குரி பிளானட்டோடைய அந்த கிராவிட்டி அதுக்கப்புறம் அதோடைய நிறைய விட இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. எந்த அளவுக்கு அப்படின்னா மெர்க்குரி பிளானட்டோடைய அந்த கிராவிட்டி அதுக்கப்புறம் நிறை அப்படிங்கிறதுல 1/3 பங்கு அளவு தான் இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவு கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஸோ என்னதான் டயாமீட்டர்ல இந்த நிலவு அப்படிங்கிறது மெர்க்குரி பிளானட்டோட அதிகமா இருந்தாலும் அதோடைய கிராவிட்டி அதுக்கப்புறம் அதோடைய எடை அப்படிங்கிறதும் நம்ம மெர்க்குரி பிளானட்டை விட ரொம்பவே கம்மி தான். ஃபைனலா இந்த நிலவு எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து சயின்டிஸ்டால வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனா தியரியா 2 விஷயம் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிலவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது உருவாகிற சமயத்திலே கூட சேர்ந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தியரியா வந்து சொல்றாங்க. ரெண்டாவதா நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் சொல்லப்படக்கூடிய தியரி அப்படிங்கிறது நம்மளுடைய வியாழன் கிரகம் அதோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஏகப்பட்ட விண்கற்களை ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விண்கற்களை தன்னுடைய நிலவை வந்து மாத்திருக்கு நம்மளுடைய வியாழன் கிரகம். ஸோ அதே மாதிரி இந்த வியாழன் கிரகத்தோடைய இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவும் ஸ்பேஸ்ல சும்மா சுத்திட்டு இருக்கும் போது அது இந்த வியாழன் கிரகத்தோடைய அதிகப்படியான ஈர்ப்பு விசை காரணமாக இந்த பக்கம் வியாழன் பக்கம் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் இது வியாழனுடைய ஒரு நிலவா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாமே தியரி தான், ஹைப்போதெட்டிக்கலா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படலை என்ன காரணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் பல மர்மங்களை இந்த கேனிமேட் அப்படிங்கிற நிலவு பிரம்மாண்டமான நிலவு தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இது சம்பந்தமான பண்ணக்கூடிய ரிசர்ச் மூலமா எதிர்காலத்தில் நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், நம்ம பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணிட்டு நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் டெய்லி மிஸ் பண்ணாம பாருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.